வணக்கம். சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அருணுக்கும் சீதாவுக்கும் பல போராட்டத்துக்கு மத்தியில் கல்யாணம் ஆயிடுது. முத்துவும் சரி வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறாரு. சரி அவங்க ரெண்டு விரும்பிட்டாங்க வச்சுட்டாங்களா மாதிரின்ட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்துறதுக்காக தன்னுடைய 2 காரையுமே விற்றுடுறாங்க. விற்கும்போது அந்த விற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க, அண்ணாச்சி ஒரு 2 நாளைக்கு மட்டும் கார் என்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் நானே கொண்டு ஒப்படைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. காரை கொண்டு சொன்ன மாதிரி ஒப்படைச்சிடுறாரு. தம்பி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண நினச்சேன், நீங்களே காரை கொண்டு வந்துட்டீங்களே அப்படிங்கும்போது, ஐயா காரை விற்றுட்டு யாரும் காரை தரமாட்டாங்க கையில், நீங்கள் நம்பிக்கையாக தந்தியே, அப்போ நானும் அதை மாதிரி நடந்துக்கணும்ல ஐயா, அதையா காரை கொண்டு கொடுக்கேன், கிளம்புறையா அப்படிங்கும்போது சரி தம்பி அப்படிங்கிறாங்க. முத்து கார்த்தியை போக சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க காரே இல்லாமல் நடந்து வரீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மீனா, ரெண்டுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணதுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 2 வண்டியுமேங்க, கார்த்தியான வண்டியும் அங்கே தான் இருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி ஓட்ட ஓட்டோம்ல அந்த வண்டி அங்கே தான் இருக்குது, இது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே முத்துக்கு மன சங்கடமாகவே இருக்குது. ஏன்னா மீனா முறையாக நம்மளுக்கு வாங்கி தந்த காரு, அதை 1 2 ஆக்கணும், 2யுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு சரி சீதாவுக்கு நம்ம தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணதுக்கு தானே நம்ம காரை வைத்தோம், சரி மீனாவுக்கு தெரிஞ்சாலும் ஒரு நாள் தெரியும், ஆனால் வருத்தப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து மறுநாள் காலையில் கார் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு கார் எடுக்க போகிறாரு. கார் இல்லை, காரை காங்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தேட ஆரம்பிச்சிருந்தாரு. அப்புறம் தான் அவருக்கு நினப்பே வருது, ஐயையோ நம்ம காரை கொடுத்துட்டோம்ல, அது கூட தெரியாமல் நம்ம இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, ஏங்க ஆட்டோவில் கொண்டு உங்களை விட்றாங்க, நானும் ஒரு இடத்துக்கு போண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா நீ போய்ட்டு வா, நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்தே ஒரு இடத்துக்கு போகிறாரு. போனோன்னா ஒவ்வொருத்தட்டையாக கேட்காரு ஸ்டாண்டில் போய், அண்ணாச்சி உங்கள் ஸ்டாண்டில் நான் ஓட்டலாமா கார் அப்படிங்க, காருக்கு பூரா ஆள் இருக்குப்பா, முத்து நீ டிரைவர்னு தெரியும், பட் இப்போ வண்டி எதுவும் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஆட்டோ ஓட்ட ஆள் இல்லை. அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, தம்பி கார் எதுவும் இல்லை, நம்ம ஸ்டாண்டை பொறுத்த மட்டும் ஆட்டோ தான் இருக்குது, ஆட்டோ ஓட்டணும்னா ஓட்டுப்பா அப்படிங்கும்போது, ஓட்டுவோம்னே அப்படிங்கிறாங்க. தினம் 300 சம்பளம் தருவேன் தம்பி, அது போக நீ ஆஃபர் போனோம் அப்படின்னா அது நீ படியை எடுத்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. ஆட்டோ சாய் வாங்கிட்டு சரி ரைட்டு இது தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஆஃபர் வருது, வர்றாரு போகிறாரு வர்றாரு எல்லாம் நடக்குது. அப்போ மீனா கூட பூ வியாபாரம் பார்க்குற ஒரு அக்காவும் அந்த ஆட்டோவில் போகிறாங்க. முத்தண்ணே என்ன நீங்கள் ஆட்டோ ஓட்டுதியே அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆட்டோ வச்சுருக்காரு, அவருக்கு ஓட்ட ஆள் இல்லை, நாங்கள் தான் வந்தேன் அப்படிங்கும்போது, அப்படியாண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனா அண்ணன் ஆட்டோ ஓட்டுறாரு, நல்லா தான் ஓட்டுறாரு காரை விட அப்படின்னுட்டுருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறாரு, அதை எப்படிக்கா ஓட்டுவார், அதான் கார் வச்சுருக்காரு அப்படிங்கும்போது, அது என்னமோ தெரில, நான் கூட அண்ணன்ட்ட கேட்டேன், என்னென்ன ஆட்டோ ஓட்ட வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டுக்கு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் தான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது, என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆட்டோ ஓட்டுனதாக காமாட்சி அக்கா சொன்னாங்களே, நீங்கள் ஆட்டோ தான் ஓட்டுறீங்களா அப்படிங்கும்போது, இல்லை மீனா என்ன மாதிரி வேறு யாரையும் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த அக்காவுக்கு உங்களை தெரியாதா, நல்லாவே தெரியும், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க உன் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் ஃப்ரெண்டு ஆட்டோவை நீங்கள் ஓட்டுறதாக சொன்னாங்க, அப்போ நம்ம கார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் வாட்டர் சர்வீஸ்லேருந்து வரலையா அப்படிங்க, ஆமாம் நான் வரல அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சிரிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இங்கே முத்துக்கு மனசு சங்கடமாக இருக்குது, மேலும் மேலும் மீனாட்டா போய் சொல்லிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. அப்போ அன்னைக்கு பொழுது கழியுது. மறுநாளும் முத்து நடந்தே வீட்டுக்கு போகிறாரு. ஏங்க என்னங்க இன்னும் காரை தரலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா இன்னும் தரல அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இவ்வளோ நாள் தராமல் இருக்க மாட்டாங்களே, எங்கே விட்டா ஏது விட்டான்னு கேட்கும்போது முத்து திணறுதாரு. திணறும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் உண்மையை சொன்ன மாதிரி இல்லை, என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லைப்பா சீதா கல்யாணத்தை நல்லா சிறப்பாக பண்ணணும்னு நினச்சேன், அதனால் காரை 2யும் விற்றுட்டோம்பா, கண்டிப்பாக கார் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மீனா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா, சபாஸுங்க சபாஸ், எப்படி மாற்றி வச்சுருக்கா பாருங்கள் இந்த மீனா, ஐயா வீட்டுக்காக இவர் காரை விற்று இவர் கொடுக்காராம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அந்த காரை வாங்கினது மீனா தான், மீனா தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த காரை வைக்கிறது ஒன்றும் இது கிடையாது அப்படிங்கும்போது, காரை விற்று கல்யாணம் நடத்த வச்சுட்டு தான் அவ்வளோ சீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கல்யாண மண்டபத்தில் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா பார்த்து மறைக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் விடு, வேஸ்ட் ஆகுனா நம்ம ஏதாவது சொல்லலாம், நீ நல்லது தானே பண்ணியிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க
தானமும் தர்மமும் நமக்கு போக தான் மீதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவனே ஒன்றும் இல்லாமல் கிடக்கான். இவர் வந்து 2 காரை விற்று தான் குழந்தையால கல்யாணம் பண்ணி வைக்கிறா. இப்போ பொழப்புக்கு என்ன செய்வான்? எங்கனையா ஆட்டோ ஓட்டிகிட்டு கிடப்பான். அப்படிங்கும்போது ஆட்டோ ஓட்டுறது என்ன மலிஞ்சு போகிற பொழப்பா? இல்லை அதுவும் ஒரு பொழப்பு தானே. ஆட்டோ ஓட்ட தான் செய்கிறேன் மீனா. நான் நாளைக்கு காலையிலையும் ஆட்டோ ஓட்ட தான் ஓட்டுவேன், இன்னைக்கு காலையிலையும் ஆட்டோ தான் ஓட்டுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஆட்டோலாம் ஓட்ட வேண்டாம், உனக்கு சொந்தமாக அப்போ கார் வாங்கி தரேன் அப்படிங்கும்போது விஜயா சரியான கோவப்படுத்தாங்க. என்னங்க நினச்சிட்ருக்கீங்க? வீட்டு பத்திரத்தை வச்சு 4 லட்ச ரூபா வச்சு கொடுத்து உனக்கு வண்டி வாங்கி கொடுத்தீங்க. அந்த வண்டியெல்லாம் ஃப்ரெண்டுக்காக விற்றுட்டோம்னு சொல்லி விற்றுட்டு போயிட்டான். வீட்டு பத்திரமும் அளவில் இருக்குது அப்படிங்கும்போது, விஜயா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் அதிலேருந்து ஒரு 4-5 மாதத்துலேயே திருப்பி தந்துட்டான் அப்படிங்கும்போது, ஏங்க திருப்பி தந்துட்டான்னு சொல்லுதீங்க, பத்திரமே என்கிட்ட வரலையேங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, பத்திரமா இருக்கு அப்படிங்கும்போது, ஓ பொண்டாட்டி என் வீட்டு பத்திரத்தை வச்சுருக்காளோ, ஏய் மீனா பத்திரத்தை கொண்டாடி அப்படிங்கிறாங்க. அத்தை என்கிட்டலாம் பத்திரம் இல்லை அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, பத்திரம் எங்கள் அம்மா நாச்சியார்ட்ட இருக்குது, கேட்டு வாங்கிக்கா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அத்தைக்கிட்ட எப்படி போச்சு அப்படிங்கும்போது, நீ மனோஜ்கிட்ட தூக்கி கொடுத்துருவேன்னு சொல்லி தான் எங்கள் அம்மா வரும்போது நான் எங்கள் அம்மாட்ட தூக்கி கொடுத்துட்டேன். பத்திரம் எங்கள் அம்மாட்ட இருக்குது, உனக்கு பத்திரம் வேணும் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கா, எங்கள் அம்மா தந்துருவா நீ கேட்ட உடனே அப்படிங்கிறாங்க. நான் எப்படிங்க அத்தைகிட்ட கேட்க முடியும் கேட்க முடியாதுலாம், அதனால் அங்கே பத்திரமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க உண்மையிலே திருப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தோம் வச்சுன்னு உனக்கு எல்லாமே தெரியும், நீ வேணா அங்கே போய் கேளு அப்படிங்கிறாங்க. எங்கே நீங்கள் சொன்ன பிறகு நான் கேட்க போகிறேண்ணா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து வந்து ஆட்டோ கிளம்பி போயிடுறாரு. இங்கே மீனாவுக்கு ரொம்ப மனச்சங்கடமாகவே இருக்குது. என்ன இவர் ஆட்டோ ஓட்டு கிடக்கிற நம்ம தங்கச்சிக்காக இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மீனா அம்மாட்ட சொல்லுதாங்க, ஏம்மா அவர் வந்து கல்யாணத்துக்கு எங்கெங்கே கடன் வாங்கியிருந்தேன்னு சொன்னார், கடன் கலைஞ்சிருக்காரு பொழுது கிடைக்கல, அப்போ 2 காரையும் விற்றுதாம்மா வந்து கல்யாணத்தை நடத்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே மீனா அம்மா ரொம்ப மனம் வந்துட்டாங்க. இப்பேற்பட்ட மாப்பிள்ளைட்ட நீனும் சீதாவும் இவ்வளோ பண்ணிட்டீங்களேடி, சீதா கல்யாணத்தை மறைச்சி வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருக்கீங்க, ஆனால் மாப்பிள்ளையை பாரு தங்கத்துலேயும் சொக்க தங்கண்டி. தான் காரை விற்று தான் குழந்தையாளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அந்த காலத்தில், ஆனால் பண்ணி வைக்கார் மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன், என் மருமகன் மாதிரி மருமகனே கிடையாது. ஏங்க நீங்கள் இருந்தும் உங்களுக்கு மகளுக்கு வாழ்க்கையை நீங்கள் நல்லா அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அப்பாட்ட வேண்டிக்கிறாங்க சீதாவோட அம்மா. அப்போ சத்யா சொல்கிறாங்க, ஏக்கா நீ கவலைப்படாத, மாமா வாங்கி தந்த வேலையால் தான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், மாமா தான் வேலை வாங்கி தந்தார், மாதம் 25,000 சம்பளம், இன்னும் 2-3 மாதம் போன பிறகு நான் லோன் போட்டு தரேங்க்கா, மாமாவுக்கு வேணால் ஒரு ஆட்டோ வாங்கி கொடு, இல்லைன்னா ஒரு கார் கூட வாங்கி கொடுக்கா அப்படிங்கிறாங்க. நானே அதான்டா பார்த்துட்ருக்கேன், நான் ஒரு ஃபைனான்சியரை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு ஃபைனான்சியரை பார்க்க போகிறாங்க. போய் பேசுகிறாங்க, அண்ணாச்சி என் வீட்டுக்காருக்கு கார் ஒன்று வைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ நம்ம எப்போவும் நம்மளுக்கு வந்து கொடுக்க வைக்க எல்லாம் சரிதான், ஆனால் வந்து இன்சியல் அமௌண்ட்னு ஏதாவது வேணுமா, இருந்தால் தான் கொடுக்க முடியும், ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் ரெடி பண்ணி கொண்டாமா, நான் 10 லட்ச ரூபா காரை தரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா நான் எப்படியாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் தனக்கு தெரிஞ்சவங்கலாம் கடன் கேட்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஆளுக்கு 5,000 2,000 3,000 கொடுக்காங்க. ஒரு 20,000 தான் தேருது, 20,000 வச்சு ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. அப்போ தான் நினைவு வருது, சிந்தாமணி வீட்டுக்காரர் ஃபைனான்ஸ் பண்ணவரில் அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கும்போது, அப்படியாம்மா டெக்கரேஷன் விலையாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லையா, என் வீட்டுக்காரர் 2 கார் வச்சுருந்தார், என் தங்கச்சி கல்யாணத்தோடு அதை விற்று செலவு பண்ணார், அவர் கார் இல்லாமல் ஆட்டோ ஓட்டிகிட்டு கிடக்கார், இன்னொரு ஆள்கிட்ட சம்பளத்துக்கு போகிறாரியா, ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கும்போது, எப்போம்மா உன் புருஷன் மேலே நீ ரொம்ப பாசம் வச்சுருக்க, ரொம்ப சந்தோஷம்மா, யார் ஒரு ஆள் புருஷன் மேலே பாசம் வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஒருத்தி கூட கல்யாணம் ஆச்சு, சிந்தாமணின்னு ஒருத்தி கூட, ஆனால் அந்த சிந்தாமணி என்னை மதிக்கவே இல்லை அப்படிங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த சிந்தாமணின்னு உனக்கு எதிராக தொழில் போனதில்ல, அது என் வீட்டம்மா தான், எனக்கு அவளுக்கும் பேச்சே கிடையாது, நானும் என் மகளும் தனியாக இருக்கோம், அவங்களும் தனியாக இருக்கேன், அந்த சிந்தாமணி வந்து ரொம்ப அகமண்ணும், அதனால் அந்த சிந்தாமணி பக்கத்தில் சேர்க்கறது கிடையாது, எனக்கு வந்து தொழில் இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க பில்டப் பண்ணுவாங்க, நான் ஃபைனான்ஸ் பண்ணதுனால நான் வந்து அவங்ககிட்ட டச் வைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்கய்யா நான் கிளம்புறேன் அப்படிங்கன்னா, பணம் கேட்ட மாட்டேன் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையா, சிந்தாமணிக்கும் எனக்கும் ஆகாது, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணம் தரீங்களா அப்படிங்கும்போதேம்மா, உங்ககிட்ட நேர்மை இருக்குது, அந்த நேர்மைக்காக தான் நான் தொழிலுக்கு பணம் தரேன், உடனே எதுவும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் வாங்குறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயா இல்லை, என் வீட்டுக்காரர் கார் வாங்குறது உங்களுக்கு சரியாக இருக்காதுல்ல, எனக்கு நீங்கள் வந்து தொழிலுக்கு தருவீங்க அப்படிங்கும்போதேம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் ரிலீஃப் ஆக 1 வாரம் ஆகும்,
ஒரு வாரம் கழித்து வந்து கேளு, எவ்வளோ நாளும் பணம் தரேன், நீ வட்டியும் தர வேண்டாம் ஒன்றும் தர வேண்டாம், என்னம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மீனா நினைக்காங்க, அவர் இன்னும் 4 நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ இன்னொரு ஆள்கிட்ட தான் வேலைக்கு போகணுமா, சங்கடமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. மீனா வீட்டுக்கு போகிறாங்க. முத்து வந்து படுத்து கிடக்காரு. இங்கே கையை பார்க்காங்க, கை ரொம்ப காய்ச்சி போயிருக்கு. பார்த்துட்டு மீனா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா அழுதோடனே கண்ணீர் வந்து கையில் படுது. உடனே முத்து எழுந்திரிச்சு, என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க எவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க, கை இந்த அளவுக்கு இருக்குங்க அப்படிங்கும்போது, மீனா ஆட்டோ ஓட்டுறோம்ல அதான் அப்படி இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் ஆட்டோ ஓட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க அப்படிங்கும்போது, யார் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க ஆட்டோ ஓட்டுறதுலாம் ஒரு பொழப்பான்னு. மீனா கார் ஓட்டினானே ஆட்டோ ஓட்டினானே நம்மளை வந்து நம்பி வராங்களோ ஒரு இடத்துல கொண்டு விடணும், விட்டேன், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடல அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. செத்துங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு தூக்கமே வரல. முத்துக்கு தனியாக கார் வாங்குறது வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த நினப்பில் தான் அவங்க இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து விடிய காலம் சீதாவுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நல்லா இருக்கியாடி அப்படின்னு கேட்கும்போது, சீதா நல்லா இருக்கம்மா அப்படிமாங்கிறாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கார் அப்படி நல்லா இருக்கார் அப்படிங்கிறாங்க. எனக்கு கிடச்ச 2 மாப்பிள்ளையும் சூப்பர் தாண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நான் முத்து மாப்பிள்ளையும் சேர்த்தான் சொல்லுதேன். ஆமாம்மா மீனாக்கா மாப்பிள்ளை செல்ல கோவப்படுவார், மற்றபடி மாமா நல்ல குணம் தான் அப்படிங்கிறாங்க. அவர் நல்ல குணமாக இருக்க போய் தான் நம்மகிட்ட எதுவுமே கேட்காம சொல்லாமல் அவர் 2 காரையும் விற்று உன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற, அவர் 2 காரையும் விற்றுட்டாராம்மாம்மா அப்படிங்கிறாங்க. அவர் வேறு எதுக்கும் விற்கலை, உனக்கும் அருணுக்கும் கல்யாணத்துக்கு தான் விற்றுருக்காரு. அந்த கல்யாணத்தில் நல்லா செலவு பண்ணாருன்னா அந்த காசு எல்லாமே அதில் உள்ள காசு தான். இப்போ மனுஷன் சொந்த கார் இல்லாமல் இன்னொரு ஆள்கிட்ட ஆட்டோ ஓட்டு தரான், கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கான், ரொம்ப மனச்சங்கடத்தில் இருக்கார். அதுபோக மீனா பேசும்போதே ரொம்ப மனம் திறந்து பேசினா. எனக்கே என்ன செய்யணும்னு தெரியல, நானும் யார்கிட்டையாவது பணம் கிடைக்கும்னு அலையிறேன்டி, ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கும்போது, ஏம்மா நான் வேணா அருண்கிட்ட பைசா வாங்கி தரட்டுமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைட்ட வாங்கினா சரியாக இருக்காது, நான் வேறு எங்கேயாவது ரெடி பண்ணுறேன்டி, என்ன மாப்பிள்ளை பண்ணது உனக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ அருண் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு சீதா ஒரு மாதிரி இருக்கே என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுனாலும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக எங்கள் மாமா பண்ணி வச்சார்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க மாமா இழுத்து செவ்வாய் இழுத்துலாம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ நம்ம வந்து மறைச்சதுனால தான், ஆனால் ஒன்று மட்டும் நெசங்க, எங்கள் மாமா வந்து பாசம் வச்சுட்டாருன்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. உடனே அருணும் அப்படியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியாங்கிறீங்க, நம்ம கல்யாணத்துக்காக அவர் வச்சுருந்த 2 சொந்த காரையும் விற்று தான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. கொழுந்தியா கல்யாணத்துக்கு 2 காரையும் விற்று செலவு பண்ணாரா, அது எப்படி, அவர் 2 அவருக்கு போக தானே மீதி அப்படிங்கிற, அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எங்கள் மாமா. தான் சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு பொரியினாலோ இல்லை ஏதாவது ஒன்றுனா அவர் விட்டே கொடுக்க மாட்டார். அதில் தான் எங்கள் முத்து மாமாவுக்கு தனி குணம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அருணுக்கு வந்து முத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிய வருது. நம்ம என்னமோ அந்த முத்தை கோவக்காரன் அப்படி இப்படின்னு நினச்சோம், ஆனால் அந்த முத்து வந்து இவ்வளோ நல்லது செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப மனம் வருந்துறாரு. அதை அப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத சீதாவோட மாமியாரும் கேட்காங்க. டேய் அருண், நான் சொல்லலை, கோபம் இருக்க இடத்துல தண்டா குணம் இருக்கும், அந்த முத்து தம்பி இவ்வளோ கோபப்படுறோன்னா கண்டிப்பாக குணம் இருக்கும். பாரு, தான் கொழுந்தியாளுக்காக யாரும் 2 காரை வைக்க மாட்டாங்க, ஏன் நம்ம கூட செய்ய மாட்டோம், இதெல்லாம் உண்மை, சொந்த பந்தத்துக்காக ஏதாவது செய்தோமா, ஆனால் தான் வீடு மாதிரி நினைச்சு செய்தார். இதே மாதிரி தான்டா சீதா வீட்டை உன் வீடு மாதிரி நீ பார்த்துக்கணும், என்ன உன்னால் முடிஞ்ச உதவி செய்ய, இந்த முத்து தம்பிக்கு ஏதாவது பண்ணா நீ பண்ணு அப்படிங்கும்போது, இல்லைம்மா நம்ம கொடுத்தா கூட அவர் வாங்கிக்க மாட்டார், எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் எப்படியாவது எங்கள் மாமாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருன்னு அலைகிறாங்க, ஆனால் அப்படிங்கிற அண்ணான்னா நம்ம கொடுத்தா வாங்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, ஏன் நீ கொடுத்தா வாங்க மாட்டார், உனக்காக ஒரு கார் வைக்காரு, நீ வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டாரா அப்படிங்கும்போது, என்கிட்ட அவ்வளோ காசு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம பேசாமல் கார் வாங்கி கொடுக்கலாம். ஏங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா, நான் தான் சொல்கிறேன், நம்ம கல்யாணத்துக்கு தானே கார் வச்சுருக்காரு, நம்ம பேசாமல் 2க்கு 3 கார் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, அருண் அம்மா அப்படி முடிக்காங்க. என்னம்மா நான் பேசுகிறது தப்பாம்மா அப்படிங்கிறாங்க. டே அருணே, நம்மளுக்கு 1 செஞ்சால் இன்னொரு ஆளுக்கு நம்ம 2 செய்யணும், அதான் சரி, உங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ உங்கள் அப்பா மாதிரி தான்டா, அவர் 2 காரை விற்றுருக்காரு, நம்ம 3 காரை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற பற்றியா, பெரிய விஷயம்டா, பண்ணு, உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்கிட்ட எவ்வளோ இருக்குது, அது மட்டும் காணாதடா, என் நகையை கொஞ்சம் எடுத்துக்க, தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு வீடு இருக்குல்ல அந்த பத்திரத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் தேவைப்படாது, நகைலாம் மட்டும் இருக்கட்டும், நானே வந்து அதை எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பைசா வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு பணத்தை கொண்டு ஒரு கார் கம்பெனியில் கட்டுறாரு. கட்டிட்டு
சரி ரைட்டு சீதா எனக்கு வேலை இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ கார் இது பண்ணியாச்சு, இன்னும் 1 ஹவரில் கார் வந்துருங்கிறாங்க, கொண்டு கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. கொடுக்கணும், நான் டூட்டி பார்க்க இடத்துக்கே கொண்டு வர சொல்லிடுவோம், முத்துக்கு ஒரு இது பண்ணி விட்றலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லலாம், என்ன இது அப்படிங்கிறாங்க. இன்ப பரிசு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போயிடுறாரு. அங்கே ரோட்டில் மறைச்சிட்ருக்காரு. அப்போ முத்து ஆட்டோவில் வராரு. அப்போ சீதாவும் ஃபோன் பண்ணி எங்கள் காரெல்லாம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்க. உங்கள் மாமாவும் இதோட தான் இருக்கார், அவருக்கு ஒரு இன்ப இதை நம்ம பரிசை கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு பழைய விளையாட்டு விளாண்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோட்டில் வந்து இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாமே இருந்தால் என்ன, பணத்தை கட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நீ இன்னும் மாறலை, நான் கல்யாணம் முடிச்ச பிறகு மாறிடுவேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறேன். நான் எப்போவும் மாற மாட்டேன், ஓரமாக நில்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு சரியான கோபம் ஆகுது. அப்போ தான் நினைக்காரு சீதாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நம்ம கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அருண், நீங்கள் என்னை சொந்த பந்தமாக நினைக்காமல் இருக்கலாம், நான் சீதாவோட மாப்பிள்ளையை தான் உங்களை பார்க்குறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறாங்க, பின்னாடி எங்கேயோ போகணுங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள நான் வேறு ஆட்டோ வர சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னொரு ஆட்டோ வர சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே முத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனா கால் பண்ணி, மீனா அந்த அருண் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காப்புல, கல்யாணம் முடிஞ்ச பிறவாது மாறுவார்னு பார்த்தா இப்போவும் என்கிட்ட வறண்டு எழுத்துட்ருக்காப்புல அப்படிங்கும்போது எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்த கேட்டு வந்துடுறாங்க. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே சீதா அங்கேருந்து கையை காமிக்காங்க. சீதாட்ட போய் நீ என்னடி பண்ணிகிட்ருக்கங்க, உன் வீட்டுக்காரர் மீண்டும் 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 என் வீட்டுக்கார்ட்டே ஒரி பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம், உன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது சரியாகணும்ல அப்படின்னுட்ருக்காங்க. ஏக்கா நீ சும்மா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவரும் சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போ நான் என் புருஷன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண்ட்டு வந்து நீங்கள் பண்ணுறது சரி கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அதில் ஓரமாக வாங்க அப்படிங்கிறாங்க. சீதாங்க வா அப்படிங்கிறாங்க. சீதாங்க வராங்க. சீதா இதை கொடு அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. ஐயா இன்றைக்கி எனக்கு டியூட்டி தான், என்ன என் வேலை அப்படி தான், திடீர்னு கூப்பிட்டு வரதான் செய்யணும், வந்துட்டேன். எங்கள் கல்யாணத்துக்கு 2 காரை விற்று நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்களை அப்படி சும்மா விட்டுற முடியாது, என்ன உங்களுக்கு 2க்கு 3 காராக சீத்தா வாங்கி தரேன், வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே முத்துக்கும் ஒன்றும் ஓடலை, மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. எனக்கு காராக வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது, எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது, எனக்கு இந்த வேலை தான் பார்க்க தெரியும், உங்களுக்கு கார் நல்லா ஓட்ட தெரியும், இந்த காரை வச்சுக்கிடுங்க, முன்னேறி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் முன்னேறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை நானும் சீத்தாவும் சேர்றதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கார் 2 காரை விற்று யாருமே செய்ய மாட்டாங்க, நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க நீங்கள் தந்து என்ன ஒரு மாதிரி ஆக்காதீங்க, என் வீட்டு பிள்ளைக்கு நான் செஞ்சுருக்கேன், நான் செய்கிறதுக்கு என் காரை விற்கிறேன், என்னத்தையும் விற்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் சீதா, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை உமா நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டு பிள்ளை செஞ்சால் நீங்கள் வாங்க மாட்டிங்களா, ஏன் மீனா கார் வாங்கி தரும்போது நீங்கள் வாங்கிட்டீங்களா உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சீதா வந்து உங்கள் வீட்டு பிள்ளைன்னா நீங்கள் வாங்க மாட்டிங்களா அப்படின்னா முத்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. எங்கே வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கிக்கிறாங்க. 3 காரும் கார் ஸ்டாண்டுக்கு போகுது. அப்போ முத்து வந்து இறங்க, முத்து இது யார் காரு, இன்னும் 2 கார் வந்திருக்கு, மொத்தம் 3 கார் வந்திருக்கு, யார் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம கார் தான், சீதா கல்யாணத்துக்கு என் 2 காரையும் விற்று கல்யாணத்தை நடத்த வச்சேன், சீதாவும் மாப்பிள்ளையும் அசுன்னு அசுத்திட்டாங்க அப்படிங்க. யார் அந்த அருணா அப்படிங்கிறேன். ஆமாம் 2 காருக்கு அவங்க 3 கார் வாங்கி தந்துட்டாங்க, எங்கள் அக்கா 2 கார் வாங்கி தந்தாமாம்மா, நான் 3ஆவது காரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தந்துட்டாப்புல, எனக்கு என்ன செய்யனே தெரில, நானும் சொல்லி பார்த்தேன் கேட்கல அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நான் சொல்லலை, அந்த அருண் ஒன்று மாதிரி கோவக்கார் தான்டா, கடையில் கோணம் இருக்க தான் செய்யுது, எந்த ஒரு புது மாப்பிள்ளையும் பொண்ணு கட்டின வீட்டில் ஏதாவது ஆட்டையை போட்ட முடியுமா, எல்லோரும் எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த அருண் இப்படி செய்கிறாருன்னா கண்டிப்பாக நல்ல ஆளாக தான்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் தான் தப்பு நினச்சேன்னு நமக்கு தெரில, எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு, அந்த ஆட்டோவுக்கு இன்னொரு அடைச்சி கொடுத்துருக்கு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு வர சவளப்பாடி என்னை பற்றி வருத்தப்பட்டு சந்தோஷப்படுறாரா, நான் கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறான்னா பெரிய விஷயம் தானே, இந்த அருண் மாறிடுவார்ல அப்படிங்கும்போது சீதா கண்டிப்பாக மாற்றிடும், நீ கொலைப்படாத அப்படிங்கிறாங்க. அருண் இப்படியே இருந்தால் நல்லா சந்தோஷம்தான், 4 பேருக்கு அவரால் முடிஞ்சதை செஞ்சார்னா அப்படிங்கும்போது முத்து இப்போமே நீ செஞ்சதை நினச்சி தான் அவர் வந்து சந்தோஷப்பட்டு தர்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. 3 காரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி 3 கார் நிற்குது. அப்போ அண்ணாமலை போய் முத்து கூப்பிட்றாரு, மீனாவும் கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. வழி வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க. 3 கார் வரிசையாக வந்து நிற்குது. இதை பார்த்து வச்சு, ஏங்க நம்ம வீட்டு முன்னாடி யாருங்க 3 கார் விட்ருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இது யார் விட்ருக்கா அப்படின்னு கேட்க, நான் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது, ஓ இந்த கார் கம்பெனியில் தான் வேலை பார்க்கியா அப்படிங்கும்போது, வேலை பார்க்கல, இது ஏன் சொந்த கார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாம்மா சீதா கல்யாணத்துக்கு 2 காரை விற்று செலவு பண்ணார், இது சீதாவுக்கும் சீதா மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோன்னா அவங்க வந்து ஆசையாக அவங்க சந்தோஷமாக என் வீட்டுக்காருக்கு ஒரு இன்ப பரிசு கொடுப்போன்னு சொல்லி 3 கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா முத்து,
ஒரு சோளப்பாடிக்கு ஒரு சோளப்பாடி கஷ்டப்படுதாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்தான். ஏங்க எதுக்கு இந்த முத்து இந்த மாமியார் குடும்பமும் அந்த சர்க்காரில் வேலை பார்க்கக்கூடிய அந்த காய்கறிக்காரங்களுக்கு கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிற அந்த அருணுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, அதை ஆட்டையை போடலான்னு தாங்க. அப்படிங்கும்போது ஏம்மா அவங்கள மாதிரிலாம் யாரும் கிடையாது, நான் எவ்வளோ வேண்டான்னு சொன்னேன், அவங்க எப்படியும் வாங்கி கொடுத்தே தீரும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்புது மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, நல்லவங்களுக்கு எதுவுமே நல்லா தான் நடக்கும் விஜயா. முத்து எல்லாரையும் நல்லா இருக்குன்னு நினைப்பான், அதனால் அவனுக்கு நல்லது நடக்குது. அது உனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது கொடு முத்து. ரொம்ப சந்தோஷம்டா விஜயா, போய் தாம்பழத்தட்டு எடுத்து அப்படிங்க. தாம்பழத்தட்டு எடுத்து எல்லா வண்டியுமே ஆர்த்தி எடுக்காங்க. ஆர்த்தி எடுத்துட்டு முத்து அந்த சாவியை நீங்கள் தொட்டு தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. தொட்டு கையில் கொடுக்காங்க. ஓஹோன்னு ஒரு விடா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் வராரு. முத்தனே, தலைவர் உங்களை வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தலைவரை பார்க்க போகிறாங்க. ஒரு கட்சிக்காரர். உடனே தலைவரை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார், அவங்களுக்கு ஒரு 3 கார் தேவைப்படுது அவங்க கம்பெனிக்கு, அதுக்கு நீ கொடுக்கலாமா காரு அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி இப்போ தான் 3 காரு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். புது கார் தானே தம்பி அப்படிங்கிறாங்க. புது கார் தான் அப்படிங்கிறாங்க. ரெகுலராக அந்த கார் நீ ஓட்டணும் தம்பி, ஏன்னா சூப்பர் டிரைவர் ஒன்றுன்னு கேட்கும்போது நம்ம தம்பி நல்ல டிரைவராக இருப்பானே, அவன்கிட்ட ஒரு கார் உண்டு, 2 கார் வேண்டியவங்களை கூப்பிட்டுன்னு பார்த்தேன். ஒன்டே 3 கார் இருக்கும்போது ரொம்ப நல்லது தான். எவ்வளோப்பா பணம் எதிர்பார்க்க வைக்க அப்படிங்கும்போது, அண்ணாச்சி புது காரு தேய்மானம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லுதாரு. சரியாப்பா, ஒரு நாளைக்கு எவ்வளோ தந்தால் உனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி ஒரு நாளைக்கு 4000 தந்தால் சரியாக இருக்கும். 4000 வருமா தம்பி அப்படிங்க. ஆமாங்க, தின வாடகை 4000 அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 1,20,000 ஒரு வண்டிக்குன்னா அப்போ சனி ஞாயிறு கழிச்சிருவலப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ அதை கழிச்சு போட்டாக்கா எவ்வளோ வருது அப்படின்னு பாருப்பா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. எவ்வளோ வருது சார்? சரி தம்பி, அவங்கள வர சொல்லுது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லுதாங்க. அது சொல்லி, தம்பி நம்ம தம்பி தான் 3 கார் வச்சுருக்காப்புல, எல்லாம் புது கார் தான், இவ்வளோ கேட்காப்புல, சரி தானே அப்படிங்கிறாங்க. சரி தானே நீங்கள் சொன்னால் சரி தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 அட்வான்ஸ் கொடுக்காங்க. அப்போ ஒரு பேப்பரில் எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு வீட்டில் வந்து அண்ணாமலைட்ட சொல்லுதாங்க, ஏப்பா ஒரு சந்தோஷமான செய்திப்பா அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. 3 கார் ரெகுலராக ஓடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சுப்பா. ஒரு அதிகாரி அவங்க ஆஃபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 3 காரு இது பண்ணியிருக்காரு. மாதம் மாதம் கரெக்டாக தந்துடுவாங்களாம்ப்பா. தின வாடகைக்கு பேசியிருக்குப்பா, சென்னையில் மட்டும் காசு கிடையாது அப்படின்னோடனே அண்ணாமலை, முத்து நீ ரொம்ப நல்லா இருப்படா. சீதா உனக்கு வந்து ஒரு பொருளை கிஃப்ட் பண்ண நேரம் நீ ரொம்ப நல்லா இருக்க போகிறான்னு எனக்கு நல்லாவே தோணுது. யாரையும் எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தன் செய்தாம்னா அவனுக்கு நல்லதே நடக்குமாங்க. அதான்டா அவனுக்கு நல்லது நடக்கு அப்படிங்கும்போது, எப்பா நானும் வாரவங்களுக்கு எல்லோரும் நல்லது தான் செய்தேன், எனக்கு எதுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, கஷ்டப்பட்ட ஆள் வந்தாலும் கூட நீ கம்மியான விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அதில் நீ என்னத்தை நல்லது செஞ்சுட்ட? ஒன்றும் கிடையாது. பேச்செல்லாம் வந்து நான் பேசுகிறேன், யாராவது பேசுகிறாங்கன்னா அதுக்கு பேத்தாப்புல பேசாத. அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்ட ஆளை வந்து சிரிக்க வச்சு நம்ம பார்க்கணும்டா அப்படிங்கிறாங்க. ஏப்பா அப்படிலாம் பண்ணால் கடையை மூடிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்லுதாரு, ஏப்பா இதே மாதிரி அவன் கடையை நடத்தினாலும் மூட்டு தான்ப்பா போகணும். எல்லா பக்கத்துலேயும் ஃபர்னிச்சர் கடையில் வந்து விடுமுறை நாட்களில் அதிக வியாபாரம் இருக்குது, ஆனால் இவன் கடையில் வியாபாரமே இல்லை. காரணம், வார ஆள்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்க, நான் பெரிய ஓனருங்க, நான் பிஸ்னஸ் மேனுங்க அப்படிங்க இப்படிங்க, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது, உன் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் வருமானம் வருதாடா அப்படிங்கும்போது, ஏன்டா வரல, நல்லாவே வருது. ரெஸ்டாரண்ட் வருமானத்தில் முத்துக்கு கூட நாங்கள் இன்னொரு கார் வாங்கி வச்சுருக்கோம், அந்த சாவியை நாளைக்கு நான் கொடுக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, எனக்கு கிடையாது தான் 3 கார் இருக்குது அப்படிங்கிறான். முத்து, எனக்கும் ஸ்ருதிக்கு நீ நிறைய செஞ்சுருக்க, நாங்கள் எதுவுமே செய்யலை, உங்கனாக்கு ஏதாவது நான் செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு அப்படியே கண்ணீர் வந்துடுது. என்ன பாடுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைடா அண்ணன் தம்பிக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தனை அனுசரணையாக இருக்கணும். இப்போ நான் வந்து உழைச்ச காசு மொத்த காசில் மனோஜ் ஃபர்னிச்சர் கடை வச்சான், இப்போ அவன் அதை நடத்துதான். மேலே அதே கட்டடத்துக்கு மேலே நீ வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க. சரி, முத்துக்கு மட்டும் நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு தம்பியாக இருந்து நீ உதவுதை பற்றியா, இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லை, 3க்கு 4 கார் சொந்த காருக்கு ஓனராக போகிறான் அப்படிங்கும்போது, டேய் ரவி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நாளைக்கு நாங்கள் தருவோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் அதே மாதிரி இன்னொரு கார் சாவியை கொடுக்காங்க. அதை கார்த்திகிட்ட கொடுத்து அந்த சேனலில் போட்டு அது ஓடுது. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது முத்து வந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு கடையில். அப்போ சாப்பாடு வாங்கிட்டு ரோகிணிக்கு சரியான கடுப்பாக இருக்குது. நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம், நம்மள்கிட்ட பார்லர் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த முத்து ஒன்றுமே பெருசாக படிக்கலை, மீனாவும் பெருசாக வசதி எதுவும் இல்லை, படிக்கலை. ஆனால் அவங்களுக்கு 4 காரு,
இந்த மீனா நடமாடும் பூக்கடை டெக்கரேஷன் விடணும்னு சொல்லி ஜேன்னு இருக்காங்க. எப்படியாவது இதை வந்து இது பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு மனசுக்கு தோணுது, அந்த 3 வண்டி ரெகுலராக ஓடுறது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பயங்கரமாக பணக்காரனாக ஆயிடுவாங்க. அதை எப்படியாவது நம்ம கெடுத்தாகணுமே அப்படின்னு நினச்சி நேராக சிட்டிகிட்ட பேசுகிறாங்க. சிட்டி, இந்த மாதிரி முத்துக்கு ரெகுலராக வந்து ஆர்டர் வந்திருக்கு, மாதம் லட்சக்கணக்கில் புழங்கும். அப்படி புழங்கிட்டுனா அந்த வீட்டில் எனக்கு மறுவாதியே இருக்காது. நாங்கள் இந்த வீட்டில் நானும் என் மாமியாராக இருக்கட்டும், என் வீட்டில் உள்ள ஆட்களாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு தனியாக ரூம் எதுவும் கொடுக்காம வைக்காமல் அவங்க அந்த வீட்டில் உள்ள ஆள் மாதிரியே இல்லாமல் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா மாடியில் ஒரு ரூமுக்கு என்ன ஒரு ஃப்ளோரையே கட்டிடுவாங்க. அதுபோக அவங்ககிட்ட நம்ம எதுவும் பேசாத அளவுக்கு ஆயிரும். உங்களுக்கும் எதிராக என்ன செய்யணுமோ செய்வார். அப்படிங்கும்போது பயங்கர எரிச்சலாக இருக்குது இந்த சிட்டிக்கு. இப்போ முத்து இந்தளவுக்கு வளருவானா அப்படிங்கிறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க. என்ன சத்யாவை தான் வந்து முத்தோட மச்சினன்னு சொல்லி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறவர். இவர்கிட்ட நீங்கள் வந்து வண்டியை அமர்த்தாதங்க, அப்படி வண்டியை அமர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க, இந்த வீடியோ கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து வேலைக்கு போய்ட்டு வந்த நேரம் கணக்கு பண்ணி தான் போகணும்னு சொல்லி அதை கணக்கு பண்ணி கொண்டு காமிக்காங்க. காமிச்ச உடனே அவங்க வண்டிக்காரர் வந்து வண்டியை அமர்த்தினவர் வந்து அதிகாரி வந்து அரசியல்வாதிக்கு ஃபோன் அடிக்காங்க. அரசியல்வாதி கூப்பிட்டு விடுவாங்க. தம்பி, அந்த சத்யானா யார் அப்படிங்கிறாங்க. என் மச்சினன் தான் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து சரியான ஆள் கிடையாதோ அப்படிங்கிறாங்க. என்ன சார், சரியான ஆள் தான், ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், எனக்கு தெரிஞ்ச முருகேசன்கிட்ட வேலை பார்க்காரு அப்படிங்கும்போது இது என்ன தம்பி அப்படின்னு காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆமாம் சார், முன்னாடி இப்படி இருந்தான், மாறிட்டான் அப்படிங்கிறாங்க. தம்பி, இந்த வீடியோ இதை பார்த்துட்டு அந்த வண்டி அமர்த்தினவங்க நம்ம வண்டி வேண்டாம், நான் அந்த வண்டியில் போனால் எனக்கு லாய்க்கப்படாதுங்காங்க அப்படிங்கும்போது ஐயா அவன் மாறிட்டான் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லுதேன் என்ன அப்படின்றாங்க. 3 வண்டியும் வீட்டுக்கு வந்துடுது. நடந்தது அண்ணாமலைட்டு வந்து சொல்லுதாங்க. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம பார்த்த வேலையில் வண்டியே வேண்டான்ட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், இன்னும் 4 வண்டி தான் ஓட்டமே இருக்காத அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ தான் வந்து சுருதி சொல்கிறாங்க, முத்துங்க பாருங்கள், உங்களுக்கு 1க்கு 4 வண்டி ஆயிடுச்சு, நீங்கள் இதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட கார் ஓட்டணும், பேசாமல் உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு ட்ராவலர்ஸ் வைக்கிற மாதிரி வைங்க அப்படிங்கும்போது அது எப்படி சுருதி சரியாக வருமா, ரொம்ப சரியாக வரும், அதுக்கு என்ன பண்ணணும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்லைனில் அவங்க வந்து அதுக்குன்னே தனியாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி. அப்போ முதல் நாள் வந்து ஒரு 5 பேர் புக் பண்ணுறாங்க, கார் ஓடுது. சுற்றி ஒரு 5 பேர் இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 10,000 வருமானம் வந்துட்டு தான் செய்யுது செலவு போக அப்படிங்கிறாங்க. அப்போ மறுநாள்லேருந்து ஆஃபர், ஏகப்பட்ட ஆஃபர் வருது. அப்போ ஸ்ருதிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லுதாங்க, இவ்வளோ வருது வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனாட்ட சொல்லுவாங்க, மீனா நீங்கள் தனியாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று போடுங்க அப்படிங்கும்போது மனோஜ் முழிக்காரு. ஆகா, நம்ம கடையிலே தான் ஆஃபீஸ் போட்டுறக்கூடாது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, பரசு வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அதை பேசாமல் முத்து உனக்கு வந்து காருக்கு ஆஃபீஸ் போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. அது சார் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அங்கெல்லாம் நிறைய வாடகை கேட்பாங்க அப்படிங்கும்போது விஜயா அந்த வாடகை நான் கொடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க அது எப்படிங்க முத்துக்காக நீங்கள் எப்படி கொடுப்பீங்க எப்போங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, என் உழைச்ச காசில் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல, ரவி அவனுக்கு பங்குக்கு செஞ்சுருக்கான், மனோஜை நானும் எதுவும் பண்ணதில்லை, நான் பண்ண தான் செய்யணும், முத்து நீ கவலைப்படாத நான் பண்ணதேன்னு சொல்லிட்டு பரஸ்கிட்ட பேசுகிறார். பரசு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முத்து தம்பியால் தான் என் முழு கல்யாணம் ஆச்சு, நானே பார்த்துக்கிறேன், முத்து தம்பிக்கு என்ன சினிமா நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசி முத்து மீனாவுக்காக அந்த கடைக்குள்ளே வாடகையிலேருந்து அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே பறச்சு கொடுத்துட்றாரு. அந்த இடத்துல வந்து கார் ஓட்டுறதுக்கு ஆஃபீஸ் போடுதாங்க, ட்ராவலர்ஸ் ஆஃபீஸ் போடுதாங்க. அது பயங்கரமாக மக்கள் மத்தியில் பிரபலமாகுது. உடனே பயங்கரமாக புக் பண்ணுறாங்க, போகிறாங்க. கிட்டத்தட்ட மாதம் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அசால்ட்டாக வருமானம் ஆகுது அளவுக்கு ஆகுது. இந்த விஷயத்த ரோகிணியால் பொறுத்துக்க முடியல, இப்படி போயிட்டுருக்கு. இந்த முத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம நுப்பாட்டிடலாம் உழைச்சி அப்படின்னு பார்த்தா அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது சிட்டி, நீ ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சிட்டி சொல்கிறாரு, முத்து கார் 4 காரை எங்கே விட்ருக்கான் அப்படிங்கும்போது, செல்வம் வீட்டு பக்கத்தில் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே தான் விட்டுட்டு வராப்புல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ரோகிணி, நீ கவலைப்படாதீங்க, நைட்டோடு நைட்டாக இவன் முத்தோட காரை 4 காரையும் தூக்கி வேறு எங்கேயாவது ஸ்டேட்டுக்கு நாங்கள் நினைச்சிருந்தோம் மாற்றிருந்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, கண்டிப்பாக செய்யுங்க, அப்படி செய்யும்போது என்ன எதுவும் கோர்த்து விட்றாதாங்க அப்படிங்கும்போது, ரோகிணி உங்களுக்கே தெரியாது, ஏன்னா முத்து வந்து இப்படி வளர்றது நல்லதே கிடையாது, நான் சாதாரணமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இடைஞ்ச பண்ணுவேன், இப்போ பெரிய அளவில் நான் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், முத்தும் பெரிய ஆள் ஆகிட்டான்னா பெரிய ஆளுக்கெல்லாம் பழக்கமாயிரும், அப்போ என்னால் அவனை மீறி ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும், அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் இதை பண்ணால் தான் முத்துவால் எந்திரிக்கவே முடியாது, இதை நான் பண்ணியே தீருவேன், சரி குடோன் சாவி வேணுமே அப்படிங்கிறாங்க. அண்ணே சாவி நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு மாதிரி தான், மேலேருந்து தூக்கி போடுங்க, நான் கேட்ச் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மாடியிலேருந்து ரோஹிணி சாவி தூக்கி எறியுதாங்க.
தூக்கி எறிதாங்க. அப்போ தூக்க வராத முத்து கீழே வராங்க. கரெக்டாக சிட்டியை கேட்சி பிடிக்காங்க. சிட்டி தானே அப்படின்னு சொல்லி விரட்டுதாங்க. சிட்டி ஆகா முத்து பார்த்துட்டானேன்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.